ஆல் இண்டியா ரேடியோ திருநெல்வேலி வானொலி நிலையம். அனல் மேகங்கள் அறிவியல் சிறப்பு தொடரின் 5ஆம் பகுதி. எழுதியவர் கல்டைக்குறிச்சி எஸ். விஸ்வநாதன். அமைப்பு கே. திருமலை நம்பி, சுகந்தி வெங்கட். யோ 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 பால்காரரா, என்ன வண்டியில் போடுவியா? ஐயா ஐயா, இந்த லைசன்ஸு, ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குயா. ஆனா இந்த தலைமையில போடுவாங்களே ஹெல்மெட்டு தான் போடல. ஹெல்மெட்டோட பால் ஊத்துறது ரொம்ப சிரமமா இருக்கு. அதான். யோ, நீ சொல்றதெல்லாம் சரிதான். டூ வீலர் ஓட்டும் போது லைசன்ஸ், இன்சூரன்ஸ், ஆர்சி புக்கு எல்லாம் கண்டிப்பா வச்சிருக்கணும். நீர் எல்லாம் பக்கா வச்சிருக்கிறாரு. ஹெல்மெட் போட்டுக்கிட்டா அது உமக்கு நல்லதுதான். இதை விட்டு விட்டு ஏதாவது காரணம் சொல்றாரு. வண்டியை நான் ஏன் நிறுத்துறேன் தெரியுமா? யோ, வண்டியில யாமியா இவ்வளவு புகை வருது, ரோட்ல மத்த வண்டியெல்லாம் ஓடவே வேண்டாமா? ஐயா, புகை அதிகம் வருதுன்னா அதுக்கு நான் என்ன செய்ய? புகை தானே, அது பாட்டுல வந்துட்டு போகுது. யோ யோ பேசாதயா, நீ முதல்ல ஓரம் வந்துல என்ன டியூட்டியை பார்க்க விடு. ஏய் தம்பி தம்பி தம்பி, ஒன்னதான். ஏ நிப்பாட்டுப்பா தம்பி, கொஞ்சம் வண்டி நிப்பாட்டு ஓரமா. சார் சாரி சார். சார் சாரி சார், கொஞ்சம் ஒரு அவசரமான வேலை சார், அதனால. ஏ எதுக்கு இப்ப எனக்கு சாரி வேஸ்டி எல்லாம்? சரி சரி, உன்னை நான் ஏன் பிடிச்சேன் தெரியுமா? சார் ஓவர் ஸ்பீடு, அதுக்கு தானே சார் பிடிச்சிங்க? இல்ல ஹெல்மெட் இல்ல, அதுக்கு தானே சார் பிடிச்சிங்க? அதெல்லாம் இல்லப்பா. சார் லைசன்ஸ் கூட இல்ல சார். ஏ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யோ பால்காரர, ஏன் இவரை பிடிச்சேன்? தம்பி, என் வண்டி மாதிரியே உங்க வண்டிலையும் அளவுக்கு அதிகமான புகை வந்துருச்சா? தம்பி, பால்காரராவது படிக்காத ஆளு. அவரே லைசன்ஸ், ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ் எல்லாம் பக்கா வச்சிருக்காரு. ஆனா தம்பி, நீங்க எதுவுமே வச்சிருக்கல. அதோட ரேஷ் டிரைவிங். இதையெல்லாம் விட உங்க வண்டியில இருந்து வரதே புகை ஊரையே மிரட்டுற மாதிரி இருக்கு. அதுக்கு தான் உன்னை இல்ல உங்க 2 பேரையும் பிடிச்சு வச்சிருக்கேன். போய் அந்த ஓரமா அந்த மரத்து பக்கத்துல போய் நில்லுங்க. ஐயா, அப்போ நாங்க போகலாமா? போறதாவது ஒழுங்கா ஓரமா போய் நில்லுமியா. ஐயா, ஒரு அவசரமா 2-3 இடத்துக்கு பால் ஊத்த வேண்டி இருக்கு, போலாமா? முதல்ல நான் சொல்றதை கேட்டு ஓரமா போய் நில்லுமியா. தம்பி, நீங்க கூட போ, சீக்கிரம் போப்பா. சார் வணக்கம். ப்ரொஃபசர் சார் வணக்கம். வணக்கம். என்ன இந்த பக்கம், அதுவும் கார்ல வராம சைக்கிள்ல வந்துட்டு இருக்கீங்க? ஏதோ என்னாலான எண்ணெய் சேமிப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அப்புறம் உடம்புக்கு நல்லது தானே. என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நேரா யூனிவர்சிட்டியில இருந்து உங்க வீட்டுக்கு போனேன். வீட்டுல யாரும் இல்லை. போற வழியில இங்க உங்களை பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ப்ரொஃபசர். வீட்டுல அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, அதான் வீடு பூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? என்ன பால்காரர ஐயா. மாட்டிக்கிட்டீரா? ஆமாய்யா, ஆமாய்யா. என்ன சார், இவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஆமா ஆமா, இவரு எங்க வீட்டுல பால் விடுறாரு. அன்னைக்கு நம்ம வீட்டுல காபி குடிச்சிட்டு ரொம்ப பாராட்டினீங்கல்ல, ஆமா சார். அதுக்கு இவர் கொடுக்கிற தண்ணி கலக்காத பாலும் முக்கிய காரணம். ஓ, அந்த பால்காரரா இவரு? ஆமா ஆமா ஆமா. இந்த பையனை நான் எங்கேயோ அடிக்கடி பார்த்துருக்கேனே, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குதே. சார், நான் நம்ம யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறேன் சார். வரட்டுங்களா சார்? அதானே பார்த்தேன். ஆமா, நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்க? சார், ஏதோ என் வண்டியில பெரிய புகை வந்துச்சான் சார். எது வண்டியில வராது, என் வண்டியில வந்துருச்சான். அதனால பிடிச்சி வச்சிருக்காரு. பைக்குன்னு ஒன்று இருந்தா புகைன்னு ஒன்று வரத்தானே சார் செய்யும். இதுக்கு போய் பிடிச்சிருக்காரு சார். தம்பி, ரொம்ப சூடா பேசாத. நீ நினைக்கிற மாதிரி புகைங்கிறது அவ்வளவு சின்னது கிடையாது. இன்னைக்கு உங்களை மாதிரியே இந்த உலகம் சூடானதுக்கு இந்த புகையும் ஒரு முக்கிய காரணம். நீங்களும் ஒரு காரணம். சார், என்ன சார் சொல்றீங்க நீங்க? நாங்க எப்படி சார் காரணமாக முடியும்? எங்க பைக்குக்கும் போய்க்கும் பூமி சூடாறதுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? தம்பி, பைக்கு, காரு, பஸ்ஸு, இன்னும் தொழிற்சாலை, வீட்டடுப்பு, இங்கெல்லாம் இருந்து வர்ற புகை வளிமண்டலத்தில் அதிகமாக சேர்றது தான் புவி வெப்பமடைதல், அதாவது குளோபல் வார்மிங்க்கு முக்கிய காரணம். சார், நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல சார். தம்பி, பூமியும் ஒன்ன மாதிரி தான் ஆரம்ப காலத்தில் ரொம்ப சூடாக இருந்துச்சான். ஆனால் பின்னாடி மழை பெஞ்சு வெப்பம் குறைஞ்சி ஏறத்தாழ 25 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு வந்திருக்கு. மக்கள் உயிர் வாழ்க்கைக்கு இதுதான் பொருத்தமான வெப்பநிலைன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கைக்கு தேவைப்படுற இந்த வெப்பநிலை எந்த பெரிய மாற்றமும் இல்லாமல் பல 100 ஆண்டுகளாக ஒரே சீராக ஏன் இருக்குது தெரியுமா? அதுக்கு காரணம் நம்ம வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு மாதிரி வாயுக்கள் தான்.
சூரியன்கிட்ட இருந்து பூமிக்கு வர்ற வெப்பம் முழுவதும் விண்வெளிக்கே திரும்பி போகாம இருக்கிறதுக்கு நான் இப்ப சொன்னேன்ல, அந்த வாயுக்கள் தான் முக்கிய காரணம். இந்த வாயுக்களை நாம் பசுமையில்ல வாயுக்கள்னு சொல்றோம். இந்த வாயுக்கள் தான் பூமியில பட்டு பிரதிபலிக்கிற ஒளிக்கதிரை எல்லாம் உட்கிரகிக்குது. அதனால வளிமண்டலம் சீரான வெப்பநிலையில இருக்குது. ஐயா, அப்போ இந்த வாயு குறைஞ்சிச்சுன்னா பூமி ரொம்ப சில்லுன்னு ஆயிடுமா? மனுஷன் இதையும் அழிக்க ஆரம்பிச்சுட்டானா? யோ, அவர் சூடாகுதுன்னு சொல்றாரு, அப்ப அந்த கேஸ் கூடுதுன்னு தானே அர்த்தம்? சரியா சொன்ன தம்பி. அவர் குறைவா படிச்சிருக்கிறதுனால நாம தான் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும். அப்போ உலகம் சூடாக காரணமான அந்த பசுமை ஏதோ வாயுன்னு சொன்னீங்களே, அது கூடுதுன்னு சொல்றீங்களாயா? ஐயோ, சுத்த புரியாத ஆளா இருக்கையா, கம்முன்னு இருக்கியா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தம்பி. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இது தெரிய வேண்டிய விஷயம்தான். இப்போ நான் சொன்னேன்ல பசுமையில்ல வாயுக்கள்னு, அதாவது கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், இந்த மாதிரி வாயுக்களின் அளவு கொஞ்ச காலமா ரொம்ப கூடிக்கிட்டே போகுது. இந்த வாயுக்கள்லாம் வெப்பத்தை உட்கிரகிச்சு வைக்குது. அதனால வெப்ப அளவும் கூடிக்கிட்டே போகுது. இப்போ இது ஒரு அபாயகரமான நிலைமைக்கு வந்தாச்சுன்னு கூட சொல்லலாம். சார், இந்த பசுமை இல்ல வாயுக்களுடைய அளவுகள்லாம் ரொம்ப கூடிருச்சுன்னு சொன்னீங்களே, ஆமா. அது எப்படி சார்? ரொம்ப கூடிடுச்சோ சார்? அதான் சொன்னேனே, இப்போ தொழில் நாட்டுக்கு எழிலுங்கிறது உண்மைதான். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நெஞ்சுங்கிற மாதிரி பெருகி வர்ற தொழிற்சாலைகளில் இருந்து கட்டுப்பாடு இல்லாமல் வெளிவர்ற புகை, அதில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், கார்பன் மோனாக்சைடு, இதெல்லாம் ஒரு காரணம். குறிப்பாக தொழிற்புரட்சிக்கு முன்னால், அதாவது 300 வருஷத்துக்கு முன்னால் 280 ppm இருந்த கார்பன் டை ஆக்சைடின் அளவு ஏறக்குறைய 380 ppm ஆயிட்டு. ஓஹோ, அப்படியா? பிபிஎம்னா என்ன சார்? பார்ட்ஸ் பெர் மில்லியன், அதாவது 1 மில்லியன்ல எத்தனை பகுதிங்கிறத இது குறிக்குது. பெருகி வரும் மக்கள் தொகையால் ஏற்படும் மனித கழிவுகளும் விலங்கு கழிவுகளும் நுண் உயிரிகளால் சிதைக்கப்படும் போது உண்டாகும் மீத்தேன் வாயுவும் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம். அது மட்டும் இல்லை, இந்த மீத்தேன் தொழிற்புரட்சிக்கு முன்னால 200 ppm தான் இருந்தது. இப்போ எப்படி இருக்குயா? கண்டிப்பா கூடி இருக்கும், ஏன்னா மக்கள் தொகை ரொம்ப அதிகமாயிருச்சுல்ல. ஆமா, இப்போ மீத்தேன் 700 ppmல இருந்து 1745 ppm கூடியிருக்கு. ஏ அப்பா, எவ்வளவு கூடிடுச்சு? அப்புறம் இப்போ இன்னொன்று சொல்றேன். அது மட்டும் இல்லை, விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற ரசாயன உரங்கள் தான் நைட்ரஸ் ஆக்சைடு வாயு அதிகமாக உற்பத்தியாக முக்கியமான காரணம். அதனாலேயும் பூமி சூடாகுது. சார், எங்க 2 பேரையும் பிடிச்சு வச்சதுக்கு ரொம்ப அர்த்தம் இருக்கு சார். உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். போலீஸ்கார ஐயா, ரொம்ப நன்றி. போக்குவரத்து வாகனங்கள் எண்ணிக்கை கூடிக்கிட்டே வருது. ஒரு அரை மணி நேரம் நம்ம நின்று இருப்போம். ஆமாயா. எத்தனை லாரி, எத்தனை காரு, எத்தனை வண்டிகள்லாம் போயிட்டு இருக்கு. பாரு, அது விட்டுட்டு போற புகையை பாரு, எவ்வளவு புகை. ஐயா, அங்க பாருங்க, அந்த வண்டியை பாருங்க, எவ்வளவு புகையை கக்கிட்டு போகுது பாருங்க. எத்தனை நாடு இருக்கு இந்த நாட்டுல எல்லாம், எவ்வளவு வண்டி இருக்கும், இத்தனை வாகனங்கள்ல இருந்து எவ்வளவு புகை வரும், நிறைய. அது எத்தனை விளைவுகளை ஏற்படுத்தும். உதாரணமா இந்த புகை இருக்க, அதுல இருந்து வர்ற கார்பன் டை ஆக்சைடு 280 ppmல இருந்து 380 ppm மாறிடுச்சுன்னு சொன்னேன்ல. இதுல முதல் 60 ppm அதிகமாகிறதுக்கு 200 ஆண்டு தேவைப்பட்டிருக்கு சார். அதாவது 1973ல 330 ppm எட்டிருச்சுன்னு சொல்றீங்க, அப்படிதானே சார்? சார், இன்னொரு 50 ppm கூடுறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்? ஆமா, நீங்களே கால்குலேட் பண்ணிக்கங்களேன். சார், இன்னொரு 50 வருஷம் ஆகும், அப்படிதானே சார்? 50 வருஷம் தானா? எவ்வளவு வேகமா ஓடிடுச்சு. இது ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? என்னையா? இதனால வெளியேற பசுமையில்ல வாயுக்கள்ல 4/3 பகுதியை வெளியிடுறது வளர்ந்த நாடுகள் தான். ஓஹோ, ஐயா, நாம இந்த மாதிரி மரம் வளர்த்தா காற்று சுத்தமாகும்னு சொல்றாங்களே. ஆமா ஆமா, நீங்க சொல்றது சரிதான். ஒளிச்சேர்க்கையின் போது மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் கார்பன் டை ஆக்சைடை உட்கிரகிக்கும். ஆனா கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவு ரொம்ப அதிகமாகி போனதால அவ்வளவையுமே மரங்களால உட்கிரகிக்க முடியாது. சார், இந்த ஃப்ரிட்ஜ், ஏசி, இதுல இருந்து ஏதோ கேஸ் வருதுன்னு சொல்றாங்கல்ல சார், என்ன கேஸ் சார் அது? அது சரிதான். அதுல இருந்து சிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய குளோரோ புளோரோ கார்பன் வெளியே வருது. அதுவும் வளிமண்டலத்தில் கூடிக்கிட்டே வருது. இதனாலேயும் வெப்பம் வளிமண்டலத்தில் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஐயா, கேட்கவே கஷ்டமாவும், இன்னொரு பக்கம் ரொம்ப பயமா இருக்குயா. நானும் ஏதோ புகை தானே வந்துட்டு போகுதுன்னு நினைச்சேன். இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஐயா, கண்டிப்பா இந்த வண்டியை கொடுத்துட்டு
ஏதோ எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுதாங்களே, அதுல ஒரு புது பைக்கு நாளைக்கே வாங்கிடுறேன் ஐயா. நீங்க உணர்ந்த மாதிரி உலகத்துல எல்லாரும் இந்த உண்மையை உணரணும். ஒவ்வொருத்தரும் சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கு தங்களோட பங்களிப்பை கட்டாயம் கொடுக்கணும். நிலைமை இப்படியே போனா அடுத்த 1000 வருஷத்துக்குள்ள ஒரு பேரழிவே ஏற்படும்னு நான் சொல்லல, உலக அளவிலான ஆய்வறிக்கைகள் சொல்லுது. சார் ரொம்ப பயனுள்ள கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்க சார். சார் நீங்க சொன்னது தெளிவா புரிஞ்சுது சார். நான் இன்னும் உடனே போய் சார் வண்டியை ரெகுலர் சர்வீஸ் பண்ணிடுறேன், நல்ல கண்டிஷனில் வச்சுக்கிறேன். எங்க தெருவில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி மரங்களை வளர்க்குறதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா காரியங்களையும் நான் மேற்கொள்வேன் சார். சார் இது சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது. அதாவது மரங்கள்லாம் சொல்லிச்சுதான், மனுஷனை பார்த்து சொல்லிச்சான் சார், நாங்க இல்லைன்னா நீங்க இல்லை, ஆனா உங்களால தான் நாங்க அழிஞ்சிட்டு வர்றோம். சார் இதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இந்த நிலைமையை நம்ம மாற்றணும் சார். மனுஷங்களால தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு மரங்களெல்லாம் சொல்லணும். அப்படி ஒரு சூழ்நிலையை நாம உருவாக்கணும். நேயர்கள் இதுவரை கேட்டது அனல் மேகங்கள் அறிவியல் சிறப்பு தொடரின் 5ஆம் பகுதி. எழுதியவர் கல்டைக்குறிச்சி எஸ். விஸ்வநாதன். இதில் பங்கேற்றோர் PKP கந்தன், M. காந்தி செல்வின், T. கணபதி, S. மாடசாமி ஆகியோர். அமைப்பு சுகந்தி வெங்கட், K. திருமலை நம்பி.